ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலான்னு வாங்க. இன்றைக்கி நான் மதுரையிலேருந்து திருச்சிக்கு போகிறேன். அது மதுரை ஜங்ஷன். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் அம்மா சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருந்தாங்க. என் பையன் ஒரு கூத்து பண்ணி வச்சுருந்தான். பார்த்தீங்கன்னா நாங்கள் மதுரையில் இருக்கும்போது எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னென்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன், சிக்கன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். போயிட்டு வண்டியில் டிவைடரில் இடித்து கால் விரல்லாம் வீங்கி நடக்க முடியாமல் கால் ஊன முடியல, எலும்பு கீழே வச்சாலே எலும்பு வலிக்குதுமா, பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ கால் போட்டு காமிச்சான். நான் பார்க்கும்போதே அப்படியே 2 விரலும் வீங்கி அப்படியே பிளாக் கலராக கண்ணி போய் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போவும் சொன்னேன், பொய் சொல்லாத நீ. என்கிட்ட பொய் சொன்னான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், நான் வண்டியில் இடிச்சிட்டேன்னு சொல்லலை. படியில் ஏறினேம்மா, ஃப்ரெண்டு வீட்டு போகும்போது படியில் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் அப்போவும் சொன்னேன், பொய் சொல்லாத, நீ வண்டியில் எங்கேயாவது போய் தான் இடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி திட்டுவேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே சொல்லிட்டான், ஆமாம்மா ஃப்ரெண்டு கூட தான் போனேன், அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டிவைடரில் இடிச்சிட்டேன்னு. அப்புறம் சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்லி எங்கள் அப்பா இருந்தாங்களே, அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. டாக்டர் எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுக்க சொன்னால் அங்கே எக்ஸ்ரே எடுக்கிறவங்க லீவு. சரி பரவாயில்ல இருக்கட்டுப்பா, நாளைக்கு நான் வந்துடுவேன், நான் நாளைக்கு கூப்பிட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நான் வீட்டுக்கு வந்த பிறகு எப்போவுமே எங்கள் வீட்டில் என்னென்னா அடிபட்டுச்சுன்னா எங்கள் ஆச்சி அப்போவே எங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள், பச்சரிசி மாவு, கொஞ்சம் தண்ணி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு, வீங்கியோ அடிபட்டு ரத்தக்கட்டு இருந்தால், அது மாதிரிலாம் கண்ணி போயிருந்தாலும் சரி, ரத்தக்கட்டு இருந்தாலும் சரி, இது போட்டால் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த வீக்கத்தில் போட்டு அந்த அடிபட்ட இடத்தெல்லாம் போட்டு விடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அம்மாவும் செஞ்சு போட்டிருக்காங்க. நாளும் போட்டாங்க, நான் போன அன்றைக்கும் போட்டு விட்டாங்க. அது அப்படியே இறக்குனோடனே சுட சுட ஃப்ரெண்ட்ஸ், கை நம்ம கொஞ்சம் சூடு குறைஞ்ச உடனே அப்படியே சுட சுட தான் போடணும். அதை போடும்போது கீழே பேப்பர் வச்சுருக்கோம், ஏன்னா சிந்திடக்கூடாது, சிந்தும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பேப்பர் வச்சுருக்கோம். அவன் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லலை. மேலே போடும்போதெல்லாம் ஒன்றும் தெரில, அமைதியாக இருந்தான். அதை எடுத்து போட்டு விட்டாங்க. அம்மா தான் போட்டு விட்டாங்க. அது போடும்போது கீழேலாம் போடும்போது சுட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ சுடுது சுடுது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு போடாதீங்க வேண்டாம், கால் பொத்து போயிடும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்துக்கிட்டே இருந்தான். அப்படி இப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசி சமாளித்து காலில் போட்டு விட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பசங்க வண்டியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறது கேட்கவே மாட்டாங்க. போகாத போகாதன்னு சொன்னாலும் இந்த எங்கள் பக்கத்தில் கடைக்கு தான் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோன்னு சொல்லிட்டு வண்டியில் சுற்றுறது. அவங்க சுற்றிட்டு அவங்க பாட்டுக்கு வலிக்குதுன்னு உட்காந்துருவானுங்க. நமக்கு தான் கஷ்டம். அவங்களுக்கு அந்த மருந்து இந்த மருந்து செஞ்சு வைக்கிறது, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கலையிறது. அவங்க அந்த வழியில் கஷ்டப்படும்போது நமக்கு மனசு கேட்காது. அதெல்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேது. இந்த வயசு அப்படி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும், ஊர் சுற்றணும் அப்படின்றத தான் இருக்கிறாங்க. நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்றாங்க. அதுவும் வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் போகிறதெல்லாம் இல்லை, இப்போ 3 பேர் 4 பேர்லாம் ஏறி உட்காந்து போகிறாங்க. பயமாக இருக்குது. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட வெயிட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்தோம். அவர் பார்த்து எக்ஸ்ரே எடுக்க சொல்லிட்டாரு. எக்ஸ்ரே எடுத்தோம். லைட்டாக கொஞ்சம் கிராக் இருக்க மாதிரி இருக்குது, 1 வாரம் மாத்திரை போடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரல, நேராக பேக்கரிக்கு போயிட்டோம். ஏன்னா மறுநாள் என் பையனுக்கு பிறந்தநாள், கேக் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் ஆர்டர் கொடுக்க வந்துட்டோம். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறையா கேக் வெட்ட போகிறேன், அதனால் நீங்கள் எனக்கு ஐஸ் கேக்லாம் வேணாம், நான் ஐஸ் கேக்காக தான் சாப்பிடுவேன், நார்மல் கேக்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் பட்டர்ஸ்காட்ச் கேக் ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பேக்கரியில் பார்த்திங்கன்னா 5 வெரைட்டிஸாக போட்டிருந்தாங்க. மைசூர் பாக்கு போட்டிருந்தாங்க 5 வெரைட்டி. அது என்னென்னா கோகோனட் மைசூர் பாக்கு, பைனாப்பிள் மைசூர் பாக்கு, அது கேரட் மைசூர் பாக்கு, அப்புறம் ஹார்லிக்ஸு, போன்விட்டான்னு அப்படி ஒரு வெரைட்டியாக போட்டிருந்தாங்க. நாங்கள் ஒன்று ஒன்றா கட் பண்ணி கொடுத்தாங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதில் கோகோனட் கேரட் மைசூர் பாக்கும் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சரி கோகோனட் மைசூர் பாக்கும் போன்விட்டா பைனாப்பிள் மைசூர் பாக்கும் இது 2 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 2 வாங்கிட்டு வர வழியில் இந்த வீட்டுக்கு வேணுங்கிற ஜாமான்லாம் என் ஹஸ்பண்ட் வாங்கினார். இந்த இன்வெர்ட்டருக்கு ஊற்றுற தண்ணி, அதுக்கப்புறம் மாடியில் கொஞ்சம் வேலையெல்லாம் எங்களுக்கு இருந்துச்சு, அதுக்கு கொஞ்சம் கெமிக்கல் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஃபிக்ஸிட் அந்த கெமிக்கல்லாம் வாங்கிட்டு அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. நான் பக்கத்தில் அங்கே ஒரு சம்சா போட்டாங்களா, அது ரொம்ப சுட சுட சூப்பராக இருக்கும். எப்போவுமே நல்லாயிருக்கும் அங்கே சம்சா. அந்த வழியாக போகும்போது அந்த டைமில் கரெக்டாக 11:30க்கு போடுவாங்க. அந்த டைமில் எப்போயாவது போயிட்டேன்னா அங்கே சம்சா வாங்கி சாப்பிடாம வர மாட்டேன். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் சம்சா வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சுட சுட சம்சா எடுத்து சாப்பிட்டாச்சு. என் ஹஸ்பண்ட் அவர் அந்த இன்வெர்ட்டரில் தண்ணி ஊற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெர்ட்டருக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தார். அந்த எப்போவுமே இதுக்கு ஒரு சண்டை வேறு நடக்கும் எங்களுக்குள்ளே.
ஏன்னா ஸ்டார்டிங்கில் இதற்கு தண்ணி ஊற்றும் போது அவர் பாட்டு கிளாஸ் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற டம்ளர் எடுத்து ஊற்றிடுவார். நான் பாட்டு சண்டை போடுவேன், இது என்ன கெமிக்கல் என்ன மருந்துன்னு தெரில, இதில் போய் ஊற்றுறீங்க, இதிலெல்லாம் ஊற்றக்கூடாது, இதுக்குன்னு தனியாக கிளாஸ் வச்சுக்கோன்னு சொல்லி 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வந்து அதுக்கப்புறமா சரி விடு நான் தனியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு டம்ளர் வச்சுக்கிட்டாரு. அதனால் அதை ஊற்றிட்டு அவனையும் வச்சுருவோம். ஏன்னா எல்லாருமே குடிக்கிறோம், குட்டீஸ்லாம் வீட்டுக்கு வராங்க, அதுக்கு இடையில் தானே என்ன தான் விளக்குனாலும் அது மருந்து தானே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்குன்னு தனியாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிடுவேன். சரின்னு சொல்லிட்டு அவர் தனியாகவே அதுக்குன்னு வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா மருந்தெல்லாம் போட்டுட்டு மணி ஆயிடுச்சு. சரி இன்வெர்ட்டர் என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் பாக்கு பாருங்களேன். இதுதான் கோகோனட் மைசூர் பாக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. எனக்கு இதுதான் பிடிச்சிக்குன்னு சொல்லி இது வாங்கினேன். அடுத்தது என் பையனும் டேஸ்ட் பார்த்தான். அடுத்தது வந்து பைனாப்பிள் மைசூர் பாக்கு நல்லா இருக்குது, அது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைனாப்பிள் மைசூர் பாக்கு வாங்கினோம். 2மே சூப்பராக இருந்துச்சு. அது என்னென்னா ஆஃபர் என்னென்னா பாதி விலை, இப்போ 150 ரூபானா அதில் பாதி அப்படி சொல்லி ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 இது வாங்கிட்டு வந்தோம். அம்மா பாவக்காய் புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க. சரி பச்சை மொச்சையை கூட்டு தேங்காய் மஞ்சள் சீரகம் அரைச்சி ஊற்றி அதை தாளித்து கூட்டு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தேங்காய் மஞ்சள் சீரகம் அரைச்சி ஊற்றி வச்சாச்சு. பாவக்காய் புளிக்குழம்பு முன்னாடிலாம் பாவக்காய்னா பிள்ளைங்க சாப்பிடாதுங்க, கசக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போலாம் வந்து பாவக்காய் அந்த முருங்கைக்காய் வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு வச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த குழம்பு லைட்டாக தான் கசப்பு தெரியும், ரொம்ப கசக்காது. அதனால் அந்த குழம்பு வச்சுட்டு இப்போ அடிக்கடி பாவக்காவை பொரிக்கிறதில்ல, பாவக்காய் புளிக்குழம்பு வச்சிடுறோம். பாவக்காய் புளிக்குழம்பு வச்சு மொச்சப்பயிறு கூட்டு வச்சு சாப்பிட்டோம். அந்த கசப்பு லைட்டாக தெரியும் பாவக்காயில். அப்போ அந்த கசப்புக்கு வந்து நாங்கள் என்ன தெரியுமா தொட்டுக்க காரா பூந்தி அப்பளம் இது மாதிரிலாம் வச்சுக்குவோம். அன்றைக்கி எங்கள் வீட்டில் காரா பூந்தி தான் இருந்துச்சு, அதை தான் வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் புளிக்குழம்பு லைட்டாக கசப்புக்கு அம்மா இறக்கும்போது கொஞ்சோண்டு மண்டவெல்லம் போடுவாங்க கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி வதக்குவாங்க. வெங்காயம் வெள்ளைப்பூடி இதெல்லாம் வதக்கும் போது நெய் ஊற்றிடுவாங்க அம்மா. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, நீங்கள் செஞ்சு பாருங்களேன். ஒரு நாள் செய்யும்போது காட்டுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்தது, படுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திரிச்சு கிரேப்ஸு வீட்டில் இருந்துச்சு. அந்த கிரேப்ஸில் தண்ணி மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி மிக்சியில் அரைச்சி என் பையனுக்கு ஜூஸ். எங்களுக்கு எப்போவுமே கிரேப்ஸை வந்து இந்த விதையெல்லாம் பிள்ளைங்க துப்பிடுங்க, அதனாலேயே ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். ஜூஸ் வந்து எலும்பு அந்த விதை வந்து நல்லது கேன்சருக்கு, அதனால் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.